திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியுள்ள திருவம்பாவையின் 2ஆம் பாடலை தற்போது சிந்திக்க இருக்கின்றோம். பாவை நோன்பிற்காக தோழிகள் எல்லோரும் தாங்களும் வருகிறோம் என்று சொன்ன தோழிகளின் வீடுகளுக்கு சென்று அவர்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். முதல் பாடலில் ஒரு தோழியை எழுப்பியாகிவிட்டது, அவளும் இவர்களோடு இணைந்திருப்பாள். இப்பொழுது 2வது பாடல். இங்கு என்ன நடக்கின்றது? பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகனாம் பேசும்போது இப்போதாரமளிக்கு நேசம் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய். சந்தி பிரித்து பார்த்தால், பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது இப்போது ஆரம்பளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம் தந்து அருள வந்து அருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது இப்போது அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சிச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்து அருள வந்து அருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாக்கு அன்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். இதை பொருள் புரியுமாறு மாற்றமைத்துக் கொண்டு பார்க்கலாமா? நேரிழையாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். இப்போது ஆரம்பளுக்கே நேசம் வைத்தனையோ நேரிழையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்து அருள வந்து அருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆர். நீரிழையாய் ராப்புகள் நாம் பேசும்போது எப்போதும் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். இப்போது ஆரமளுக்கே நேசம் வைத்தனையோ நேரிழையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுதற்கு இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம் தந்து அருள வந்து அருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆமார். இருவர் குரல், ஒன்று உள்ளிருப்பவர்களுடைய குரல், மற்றொன்று வெளியிலிருந்து அழைப்பவர்களுடைய குரல். புரிந்து கொள்ள முடிகிறது. நேரிழையாய் என்று ஒருமையிலே சொல்லும்போது வெளியில் இருக்கின்ற தோழிகள் உள்ளே இருப்பவர்களை அழைப்பதாக புரிகிறது. நேரிழையீர் என்று சொல்லும்போது உள்ளே இருப்போர் வெளியில் இருக்கிற தோழிகளை அழைப்பதாக அவர்களை விழிப்பதாக தெரிகின்றது. அது ஒருமை, இது பன்மை. இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. நேரிழையாய், நேரிழை என்றால் பொருத்தமான அணிகலன்கள், அழகான அணிகலன்கள். நேரிழையாய் சிறந்த அணிகலன்களை பொருத்தமாக அணிந்திருப்பவளே, ராப்பகல் நாம் பேசும்போது இரவு பலக நாம் உரையாடும் பொழுது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். உன் அன்பு ஒளிமையான சிவபெருமானுக்கே என்று கூறுவாய். இந்த பெண்கள் எல்லோருமே எப்பொழுதுமே ஒருவருக்கொரு கூட்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒத்த வயதுடைய பெண்கள் கூடி பேசுவார்கள், சிரிப்பார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது யாருக்கு தான் தெரியும். எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். பெரியவர்கள் சொல்ல என்னதான் பேச்சிருக்குமோ தெரியவில்லை, எப்பொழுது பார்த்தாலும் பேச்சும் சிரிப்பும் என்று அழுத்துக் கொள்வார்கள். அப்படி அவர்களும் கூடி பேசுவார்கள். இரவு பகலாக பேசுவார்கள். எப்பொழுதெல்லாம் குடிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பேசுவார்கள். அப்படி பேசும்பொழுது இவர்கள்தான் கூடி பேசும்பொழுது இந்த பெண் உள்ளே இருக்கின்றாளே, வெளியில் வராமல் உள்ளே அமர்ந்திருக்கிறாளா, உறங்கிக் கொண்டிருக்கிறாளா, உறங்குவது போல நடித்துக் கொண்டிருக்கிறாளோ தெரியாது. உள்ளே இருப்பவள் என்ன சொல்கின்றாள்? அவள் என்ன செய்தாள்? நேற்று என்ன சொன்னாள்? இவர்கள் உரையாடும் பொழுதெல்லாம் என்ன சொன்னாள்? என்னுடைய பாசம் இருக்கிறதே, என்னுடைய அன்பு இருக்கிறதே,
அந்த அன்பு ஒளிமயமான சிவபெருமானுக்குன்னு சொன்னாலாம். பாசம் பரஞ்சோதிக்கு உரியது, அந்த உரியதை சேர்த்துக்கொள்ளும், உரியது என்று எப்போதும் சொல்லுவாளாம் அவள். இப்போ என்னாச்சு? இப்போது ஆரமளிக்கே நேசம் வைத்தனையோ என்று பண்ணேன். எப்போ என்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவேன்? என்னுடைய பிரியமெல்லாம் சிவபெருமானுக்குத்தான், அவனுக்குத்தான் உரிமயமானவன்லாம் சொன்னேன். பரஞ்சோதின்னு அவனை. பரஞ்சோதினால் மேலான ஜோதி. முதல் பாடலில் என்ன சொன்னால்? ஆதி மந்தம் இல்லா அரும் பெரும் சோதி என்றாள். எங்கள் ஐயாற்று இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? செம்பொற்சோதி அவன். இங்கு அவள் என்ன சொல்கின்றாள்? பரஞ்சோதி கூறியது என்னுடைய அன்பு என்று சொல்கின்றாள் இல்லையா? இன்னைக்கு என்னாச்சு? இந்த ஆரமளிக்கு, இந்த அழகான நிறைவான அந்த படுக்கைக்கே உன்னுடைய நேசத்தை வைத்து விட்டாயா? படுக்கைக்கு என்றால் என்ன? தூக்கத்திற்கு என்பது பொருள். இங்கு இது இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். இப்போது ஆரமளிக்கே என்று கொண்டால் இப்பொழுது, நேற்றுக்கு அப்படி சொன்னால் இப்பொழுது ஆரமளிக்கே, இந்த அழகான படுக்கைக்கே நேசம் வைத்தாயோ என்று கொள்ளலாம். அல்லது இப்போது ஆரமளி என்று கொண்டோமானால் இந்த மலர்கள் நிறைந்த, மலர்கள் தூவப்பட்ட அழகான அந்த படுக்கைக்கே என்றும் பொருள் கொள்ளலாம். போது என்றால் என்னவென்று சொன்னோம் முன்னாடியே, மலர்ந்து மலராமல் இருக்கின்ற அந்த பூவுக்கு. பூ என்ன பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா? நேற்றையே அதை பற்றி விவரமாக சொன்னோம். அப்படி நாம் சொன்னோம் அல்லவா? இன்னைக்கு என்னாச்சு? நீ எதுக்கு நேசம் வச்சிருக்க? இந்த படுக்கைக்கு தான் நேசம் வச்சிருக்க இல்லையா என்று சொன்னார்கள். உள்ளே இருப்பவள் சீறினாள். அங்கிருந்து நேரிழையீர் சிறந்த அணிகலன்களை பொருத்தமாக அணிந்திருப்பவர்களே. அவள் என்ன சொன்னா? வீட்டில் சொன்னாள் அல்லவா, அணிகலன்களை பொருத்தமாக அணிந்திருப்பாய் என்று. அவள் திரும்ப சொன்னாள், சிறந்த அணிகலன்களை பொருத்தமாக அணிந்திருப்பவர்களே. அவளுக்கு இப்போது கோபம் வந்திருக்கிறது. சீச்சி, இவையும் சிலவோ? சீச்சி, நீங்கள் பேசுகின்ற அந்த கேலி மொழிகளில் இவையும் சிலவா? விளையாடி ஏசுமிடம் ஈதோ? விளையாடி பழித்து பேசும் இடம், அதற்கான நேரமும் இதுதானா? இதுவா நேரம்? நாம் எதற்காக இருக்கின்றோம்? என்ன செய்ய போகின்றோம்? எங்கு செல்ல போகின்றோம்? யாருக்காக செல்ல போகின்றோம்? இவற்றையெல்லாம் கவனிக்காமல் என்ன சொல்கிறீர்கள்? இதற்கு பேசுவதற்கும் ஏசுவதற்கும் இதுவா நேரம் என்று அவள் இவர்களை கடித்துக் கொள்கிறாள். ஏன் தெரியுமா? என்ன காரியத்துக்காக நாம் கூடியிருக்கோம் என்பது தெரியாமல், நேரம் காலம் தெரியாமல் என்ன பேச்சு பேசுகிறாள் என்பது அவளுக்கு சினம் பொங்குகிறது. எப்படிப்பட்டவனை தெரியுமா? அவன் தேசன். தேசு என்றால் ஒளி, தேஜஸ், ஒளிமயமானவன் தேசன். சிவலோகன், சிவலோகத்துக்கு அதிபதி, சிவலோகத்தின் தலைவன், சிவலோகநாதனவன். தில்லை சிற்றம்பலத்துள் இருப்பவன். தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள ஈசன் அவன். ஆடல் காரணமாகத்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்டவன். தேவர்கள் எல்லோரும் அவனை வணங்க வருவார்களாம். தேவர்கள், வானவர்கள் துதிப்பதற்காக வணங்குகிறார்கள். அப்போது அவன் திருவடிகள் கூசுகின்றன, கூச்சப்படுகின்றன. அந்த மலை போன்ற திருவடிகளை கொடுத்து அருள அவன் கூச்சப்படுகின்றான். ஏனென்றால் தேவர்கள் எல்லா நன்மைகளோடும் இருப்பவர்கள், இருந்த போதும் எப்பொழுதும் அவர்கள் குறை இருந்து கொண்டே இருப்பது, காரியவாதிகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களுடைய அந்த வணக்கத்தை ஏற்பதற்கு கூச்சப்படுகின்ற திருவடிகளுடையவனாக இருக்கின்றான். ஆனால் அவன் அன்பினி பிடிக்குள் அகப்படும் மலை தெரியுமா? அவன் அந்த மலர்பாதம் கொண்டவன். அவன் தந்து அருள வந்து அருளும் தேசன். தன்னுடைய மலர்பாதத்தை தந்து அருள வந்து அருளும் தேசன். சிவலோகன், தில்லை சிற்றம்பலத்தவன். தன்னுடைய மலர்பாதத்தை யாருக்கு அளிக்க அவன் தயாராக இருப்பான்? தன்னுடைய உண்மையான அடியவர்களுக்குத்தான் அந்த மலர்பாதத்தை தருவதற்கு அவன் தயாராக இருப்பான். அவன் உள்ளத்தை மட்டுமே பார்ப்பவன், அன்பை மட்டுமே பார்ப்பவன் இல்லையா? ஆகவே அவன் தன்னுடைய அன்பை, தன்னுடைய மலர்பாதத்தை தந்து அருள வருபவன் யாரிடம்? அடியவர்களிடம். தன்னுடைய அடியவர்களிடம்தான் அவன் வருவான். அவனுடைய மலர்பாதம் அடியவர்களுக்கே உரியது. அப்படிப்பட்ட ஈசன்
அப்படிப்பட்ட ஈசனுக்கு அன்பு நிறைய உடையவர்கள் யாம் இல்லையா? அன்பு நிரம்பிய யாம் உங்களுக்கு யார்? அன்பர் இல்லாத வேறு யார்? அன்பர்கள் தாம், நம்ம எல்லோரும் அன்பர்கள் தாம். நாங்களுமா அப்படி சொன்னோம் இப்படி சொன்னோம் என்று சொல்கிறீர்களே, நாம் எல்லோரும் ஒன்றுதான், அவனுடைய அன்பர் தாம் என்று அவள் சொல்லி முடிக்கின்றாள். இந்த பாடல் எவ்வளவு அற்புதமானது! தொடக்கம் என்னமோ கேலி செய்வது போல் தொடங்குகின்றது. என்ன சொன்னார்? நீ என்னமோ சிவபெருமானுக்கே அவனுக்கே பாசத்தை வைத்திருக்கிறாய் என்றெல்லாம் சொன்னாய் என்னவா? உண்மையிலே படுக்கை மீதுதான் அன்பு வைத்திருக்கின்றாய், தூங்குகின்றாயே, தூக்கம்தான் உனக்கு பெரியதாக இருக்கின்றது. நீ என்ன சொன்னாய் என்றால் நாங்கள் திருப்பி சொல்லுவோம். நீ அவன் மீது, ஒளிமயமான சிவபெருமான் மீதுதான் என்னுடைய பாசமெல்லாம் என்று தானே சொல்லுவாய் எப்பொழுதும். இப்பொழுது பார், அதை தாண்டி உன்னுடைய தூக்கம் வென்று விட்டதா என்பது போல அவர்கள் சொல்லுகிறார்கள். தூங்குகிறாயே என்று சொல்லுகிறார்கள். இப்படிதான் கேலியாக ஆரம்பிக்கிறார்கள். அந்த கேலி, ஆனால் அவள் பதில் கொடுக்கிறாள். எவ்வளவு அற்புதமான பதிலை கூறுகின்றாள். அந்த விடைக்குத்தான் எவ்வளவு கனம் இருக்கின்றது. அவளுக்கு அவ்வளவு வருத்தமாக இருக்கின்றது. எழுப்பு வந்தவர்கள் தான் கேலி பேசிவிட்டு போட்டும் அதற்கு இப்படியா சொல்லுவார்கள்? அவளுக்கு அப்படி கோபம் வருகிறது. கேலி பேசலாமா? அதுக்கு நேரம் காலம் இதுதானா என்று பொங்குகிறாள். சீச்சி என்கிறாள். சீச்சி என்பது இகழ்ச்சி குறிப்பு சொல்லுன்னு சொல்ல நம்ம இல்லையா? இகழ்ச்சி குறிப்பு அது, எள்ளல் குறிப்புடைய சொல்லது. அந்த சொல்லை சொல்லி சீச்சி என்கிறாளே, அவ்வளவு அவளுக்கு பொங்கி வருகிறது. கேலி செய்வதற்கு இதுவா இடம்? எப்படி கேலி செய்யலாம்? ஓரளவு செய்யலாம், அதற்கு அளவு மீறி போது இப்படியா பேசுவது? நேரம் காலம் இல்லையா என்னதற்கு என்று அவளுக்கு கோபம் வருகின்றது. நியாயம்தானே? எப்பொழுது எதை சொல்லுவது? சாதாரணமாக சொன்னால் இவள் எனக்கு அவர் மீதுதான் பிரியம் என்று சொன்னாள். அப்போ தூங்கினா அது பிரியம் இல்லை என்று ஆகிவிடுமா? அவர் மீது எனக்கு அன்பு உண்பதுதான். நான் இன்றைக்கும் எப்பொழுதும் அந்த பாசம் எனக்கு உண்டு. அந்த சிவலோகன் மீது எனக்கு பாசம் உண்டு. இவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள்? நான் இங்கே உடனடியாக வெளியில் வரவில்லை என்பதற்காக இந்த பாசம் எனக்கு இல்லை என்பது போல, அதை விட எனக்கு துக்கம்தான் பெரியது என்பதோடு சொல்லிவிட்டார்களே. உனக்கு துயரம் தாங்கவில்லை. அவளுக்கு என்ன இப்படி தன்னை சொல்லிவிட்டார்கள்? வருத்தமாக இருக்கின்றது. அந்த வருத்தம் சினமாகவும் மாறுகின்றது. சீச்சி என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த சினம் பொங்கி போகிறது. கேலி பேசுவீர்கள் சரி, இதெல்லாமா அந்த ஒரு கேலியாகும்? நீங்கள் பேசும் கேலி மொழிகளிலே இவையும் சில ஆகுமா என்ன என்று அவர்கள் எரிந்து போகிறாள். எப்படி சொல்லலாம் இப்படி? விளையாடி பேசுவதற்கு இதுவா இடம்? நேரங்காலம் இல்லையா? எப்பொழுதும் பேசுவோம், கேலி செய்வோம், எல்லாம் செய்வோம். நேரம் காலம் இல்லாமலா படித்து பேசுவது? என்னுடைய பாசம் உண்மையானது, அதை இந்த தூக்கம் வென்று விட்டது போல் பேசுகிறீர்களே என்பதுதான் அவள் மனநிலை. இது எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் மாணவர்கள் துதிப்பதற்கு அவர் மலர்பாத தொட்டால் கூட அந்த மலர்பாதம் அவனுக்கு கூசுகிறது. அவன் ஆனால் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் அருள்மயமானவன், ஒளிமயமான மட்டுமல்ல, அருள்மயமானவன். எப்படிப்பட்ட அருள் அவனுக்கு? எப்படிப்பட்ட அருள் தெரியுமா? அன்பரிடம், தன்னுடைய உண்மையான அடியவர்களிடம் அன்பு உண்டவனவன். அவன் உள்ளத்தை மட்டுமே பார்ப்போம் என்று சொன்னோம் அல்லவா? அவனுக்கு தேவை அடியவர்களுடைய அன்பு உள்ளம். அவன் அங்குதான் வசிக்கின்றான். அவனுடைய வாசமே என்க என்றால், அவனுடைய வசிக்கின்ற இடமே எது என்றால் அவனுடைய உள்ளத்திலே, அந்த பெரிய கோவிலிலே அவன் குடியிருக்கின்றான். அவனுக்கு அருள வருகின்றவன். அவனுக்கு அருளுகின்ற நேரமும், அருளுகின்ற யாருக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிவரையும் அவனுக்கு தெரியும். அந்த சிவலோகநாதன் இருக்கின்றானே, தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்திருக்கின்றானே, அவன் அன்பு நிரம்பியன், அன்பு நிரம்பியவன். அந்த அன்பு நிரம்பியவனுக்கு நாம் அடிவர்கள் அல்லவா? நம்முடைய அன்பும் அங்குதான் இருக்கின்றது. என்னுடைய அன்பும் இப்படிதான் இருக்கிறது, உங்களுடைய அன்பும் இப்படித்தான் இருக்கிறது. நம்ம எல்லோருமே அன்புமயமானவர்கள் தான். யோசித்து பாருங்கள். அவன் அன்புமயமானவன் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இருந்த போதிலும் கூட என்ன இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிவிட்டீர்கள்? இப்படி சொல்லலாமா நீங்கள்? அருமையான தூக்கம் என்று சொல்லலாமா என்னை? மாணவர்களே துதிக்க வந்தால் கூட அந்த மனம் அவனுக்கு முக்கியமாக இருக்கின்றது. ஏன்? தன்னலத்தோடு வருகின்றவர்கள் பார்த்தால் அவனுக்கு அவ்வளவாக அவன் மனது அங்கே செல்வதில்லை. அடியவர்களாக இருந்தால்தான் அவன் மனம் அங்கு செல்லும். அவன் தேஜோமயமானவன். அவன் அன்பு நிரம்பிய, அவனும் அன்பு நிறைவன், மற்றவர்களும் அன்பை காட்டுபவன். அவன் இரவும் புகழும் எந்நேரமும் அவனை நினைப்புவளாயிற்றே நான்.
என்னை இப்படி சொல்லிவிட்டீர்களே, மலர்பாதம் தந்தருள்வான். என்ன தெரியுமா மலர்பாதம் தந்தருளுவது என்பது? திருவடி தீட்சை. எவ்வளவு பெரிய செயல் அது! மலர்பாதம் தந்தருளுதல் என்று சாதாரணமாக ஒரு பெண் சொல்வது போல சொல்லிவிட்டு போய்விட்டாள் நினைக்கிறீர்களா? இல்லை, அவளுக்கு ஆழமாக பொருள் தெரியும். மலர்பாதம் தந்தருள்வான். என்னது இது? திருவடி தீட்சையா? ஆம், திருவடி தீட்சை தந்தருள்வான். எப்படி? யாருக்கு? உண்மையான அடியவர்களுக்கு, உண்மையான நேசம் உள்ளவர்களுக்கு. நான் நேசம் உள்ளவள் என்று தானே சொன்னேன், நான் மீது அன்பு உள்ளவள் என்று தானே சொன்னேன், நீங்கள் இப்படி பழிக்கலாமா என்னை என்று அவள் அழுவாளா? இல்லை, அவளுக்கு சினம் பொங்கி வந்து விட்டது. இப்படி சொல்லலாமா என்ன என்று பொங்கி வருகின்றது. ஆக அவனுடைய மலர்பாதம் தந்தருவதற்காக வருகின்றான் அல்லவா, அடியர்கள் நோக்கி வருகின்றான் அல்லவா. நாம் அவன் அடியர்கள் தானே, நானும் நீங்களும் ஒன்று தானே. நான் உள்ளே இருந்து வருவதற்கு நேரம் கடத்தியதற்காக இப்படி சொல்லிவிடலாமா? நீங்களும் அன்பர்கள் தான், நானும் அன்பர்கள் தான். யாருக்கு? அந்த சிவனுக்கு. எப்படிப்பட்டவன் அவன்? சிவலோகன், தில்லை சிற்றம்பலவன், ஈசன். அவனிடம் நாம் அனுபவித்திருக்கின்றோம். நாம் எல்லோரும் ஒன்றுதான், நானும் நீங்களும் எல்லோருமே. யார்? அவனது சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள் எல்லோருமே. அவனுக்கு அடியவர்கள் தான் நாம் எல்லோருமே. அவன் நமக்கு அருள வருவான். நமக்கு அருள வருவதுதான் அவனுடைய அன்பு மனத்துக்கு எப்பொழுதுமே நோக்கமாக இருக்கும் என்று சொல்லி அவள் மேலும் மேலும் சொல்லி சொல்லி புலம்புகின்றாள். அவளுக்கு சினம் பொங்கி வந்தாலும் கூட, சினத்திலே கூட எவ்வளவு அழகான உண்மைகளாம் சொல்லி கொண்டு வருகிறாள். அற்புதமான பாடல் இது. இந்த பாடலை கேட்கும்போது நமக்கு நம்மளை அறியாமலேயே, முதலில் வேடிக்கையாக இருந்தால் கூட பின்னால் அப்படியே நம் மனதில் இருக்கின்றது அந்த பாடல். இந்த ஒவ்வொரு வரியும் நமக்கு, ஒவ்வொரு சொல்லும் நமக்கு எவ்வளவு செய்திகளை சொல்லுகின்றது. சிவலோகநாதன், தில்லை சிற்றம்பலவன், இப்படிப்பட்டவெல்லாம் நமக்கு மனதிலே தோன்றுகின்றது. அப்படியே நம்மிடம் எல்லாம் எதிரொலிக்கின்றன இந்த பெயர்கள்லாம். ஆக எல்லா பாடலும் அழகு பாடல்கள் தான். இருந்தாலும் இந்த பாடலை சொல்லும்பொழுது இந்த பாடல் மனதையும் மிகவும் ஈர்க்கின்றது. ஆக இதோடு கூட அந்த இரண்டாவது பாடலுக்கான நிகழ்வு நிறைவுபடுகின்றது. அடுத்த வீட்டிற்கு அவர்கள் செல்ல வேண்டும். இப்பொழுது இந்த பெண்ணும் என்னோடு இணைந்து விட்டார்கள் என்று புரிகின்றது. இப்போது பாடல் கேட்போமா? பாசம் பரஞ்சோதி கென்பாய்ரா பகல் நாம் பேசும் போதெப்போதே போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார்யாம் ஆரேலோரெம்பாவாய். ஈசனார்க்கு அன்பார்யாம் ஆரேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.